3 முறை என் மேலே அட்டம்ப்ட் மர்டர் நடந்திருக்கு. 7 முறை வந்து அட்டாக் நடந்திருக்கு. நிறைய அவதூறு, ஸ்லாண்டர், அவ்வளோ இன்சிடென்ட் இருக்கு. காதலுக்கு என்ன தடைன்னு சொல்லுவாங்க, எது தடையா இருக்குன்னுவாங்க? காதலுக்கு வந்து சாதி தான் தடையா இருக்குன்னுவாங்க. அது பொய். அது பொய். காதலுக்கு சாதி தடை இல்லை. பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடை வந்து இவன் சமூக நீதினு சொல்றான், தலித்துகள் இடஒதுக்கீடை சலுகைன்றான். அவங்க சொல்றாங்க, இப்போ பேட்டி கொடுக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி என்ன குத்துச்சுன்னா, அவங்க சொல்றாங்க இந்த சாதி ஒழியணுன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், வன்னியர் பையன், கொன்னது கிறிஸ்துவ நாடா. பையன் சாவு மாதிரி ஒரு குடிமகன் சாவு யாருக்கும் வரக்கூடாது. இருக்கிற இளைஞருக்கு காதலிக்கிறது ஒரு தப்பா? அதுக்குன்னு ஜாதி சொல்லி அதுக்கு பேசி சண்டை போட்டு அனுப்பியிருக்கலாம். இல்லையா? மகளிருக்கு இதுல சொல்லிட்டேன், பிடிச்சிருந்தா கொடுங்க, இருந்தா நீங்க உங்க பொண்ணு முடிஞ்ச இடத்துல கட்டி கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னோம். திரும்பி உன வாட மாப்பிள்ளைன்னு சொல்லி வர வச்சு என் பையனுக்கு படு கொலை பண்ணிட்டாங்க. இந்த கொலை இருக்கிற இளைஞருக்கு நடக்கூடாது. ஜாதி மதமே இல்லைன்னு உயர்ச்சி கட்டணும். ஜாதி மதமே இருக்கக்கூடாதுங்க ஐயா. ஜாதி மதம் இருக்காததோட அந்த ஜாதி மதம் அந்த படுகொலை பண்றது கடினமான தண்டனை கொடுங்க. அடுத்த தப்பு நடக்காது. இந்த ஆட்சி அமைந்த பிறகு நீங்க ஒரு பதிவு போடுறீங்க. என்ன பதிவு போடுறீங்கன்னா, ஒரு விழுக்காடு அந்த இதிலே வந்து ஒரு 7-8 அமைச்சர் பதவி கொடுத்தால் சிறப்பாக இருக்கும்னு. அதை எல்லாமே தமிழ்நாட்டில் பார்த்து நான் கூட எடுத்து ஷேர் பண்ணேன். தமிழ்நாட்டில் வந்து நம்ம தலித் சமுதாயத்தினர் கிட்டத்தட்ட 25 விழுக்காடு இருக்கிறோம். அமைச்சர்கள் வந்து ஒரு 32-33 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் சமூக நீதினாக்க எல்லா இடங்கள்லையும் அந்த ரேஷியோவை பார்க்கணும், பிரதிநிதித்துவம் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட அது 8 அமைச்சர்கள்ன்றது. இந்த கோரிக்கையை வந்து நான் கடந்த ஒரு 15 ஆண்டு காலமாக எழுதிட்டு இருக்கேன். தொடர்ந்து வச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஆட்சி காலத்தையும் வைத்திருக்கேன். ஆமாம், ஆட்சி காலத்தையும் என்ன அது நிறைய அவங்களுக்கு காதுல கேட்கலையா பார்க்கலையா கிண்டல் பண்ணி போட்டாங்க. இது எப்படி வந்து சமூக நீதியாக இருக்க முடியும்? அப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இப்படி அமைச்சர் ஆகிட்டாங்கன்னா இவங்களுக்கு எல்லா உரிமையும் வந்துருமா? நாளைக்கே தலித் மக்கள் மீது நடக்கக்கூடிய வன்கொடுமையெல்லாம் தடுத்துருமா? தோழர் வன்னியரசு மாதிரி ஒரு பணியை வந்து வேற இதுவரை இருந்த அமைச்சர்களில் 9 மணிக்கு 10 மணிக்கு ஒரு அமைச்சர் அலுவலகம் வந்து திறந்திருக்கு அப்படின்னா, அது ஏன் அந்த ப்ராக்டிஸ் வந்துச்சுன்னா, அவர் களத்திலே ரொம்ப நாள் இருந்திருக்காரு. சிறுத்தைகளுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கே போய் நிற்கிது பாருங்க இன்னைக்கு. நான் என்ன சொல்ல வரேன் தோழர், நான் பிற்போக்குவாதி அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் பாருங்க, அவனை நம்பிடலாம். நான் முற்போக்குவாதின்னு ஒருத்தன் சொல்லிவிட்டு பிற்போக்குத்தனமா இருக்கிறதுக்கு அதுதான் நம்ம கொஸ்டின் பண்றாங்க. ராஜ்மோகனுக்கு வந்து ஊடகங்கள் எல்லாம் ஆயுதாடத்துறைன்னு எழுதினாங்க. அப்போ ஊடகத்துக்கு என்ன புத்தினா, ராஜ்மோகன் பறையர் சமூகம் சரியான. ராகுல் காந்தி அவர்கள் அந்த நடைப்பயணத்தின் போது எனக்கு கடிதம் அனுப்பினார். வந்து நீங்க இதுல கலந்துக்கணும்னு சொல்லி அவர் ஓனாவே சைன் பண்ணி அனுப்பியிருக்கிறார். 3 பேருக்கு அனுப்பினாரு. ஒன்னு கலந்து கொண்டீர்களா? அந்த பிகினிங் போராட்டத்தில் அது துவக்கம் கன்னியாகுமரி கலந்துக்கிட்டேன். யார் அந்த 3 பேரு? தலைவர் திருமானனுக்கு அனுப்பியிருந்தாரு, அதே மாதிரி கமலஹாசன் அனுப்பியிருந்தாரு, அப்புறம் எனக்கு அனுப்பியிருந்தார். தமிழ்நாடு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரிடமும் 2000 அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, நான் கண்டிப்பா இது மேல கவனம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு அவர் வந்து ஆணவ கொலை தனிச்சட்ட தேவையில்லைன்றது எனக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்திச்சு. விஜய் மீதும் வந்து விஜய் வந்து ஓப்பனா ஆணவ கொலை தனிச்சட்ட தேவைன்னு சொல்லியிருக்கணும். ஈவன் அவர் அந்த கவின் ஆணவ கொலைக்கெல்லாம் அவர் கொஞ்சம் கண்டிக்கல. வருத்தம் தான் எனக்கு. கண்டிக்கணும். அரசியல் மாற்றத்தால் ஒன்றும் நடக்காது. சமூக மாற்றம் தான் இங்க விடுதலை கிடைக்கும். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். உண்மையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலாக நம்ம இன்டர்வியூ எடுக்கிறது இல்லை, உங்களுக்கு தெரியும், நம்ம இன்டர்வியூ கொடுக்கறது தான். ஆனால் உங்கள்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னா அதுக்கு சில தரவுகள் இல்லாமல் நம்ம வாட்டு கேள்வி யாரும் கேட்க முடியாதுக்காக நம்ம ஆங்கர்ஸ்லாம் வர மறுத்து விட்டார்கள். ஐயோ சார்ட்டு நிறையா கோவப்படுவாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நேரடியாக நானே வந்திருக்கிறேன். சரி, கேள்வியெல்லாம் கேட்பதற்கு முன்னால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்னென்னா, இந்த ஆட்சி அமைந்த பிறகு நீங்கள் ஒரு பதிவு போடுறீங்க. என்ன பதிவு போடுறீங்கன்னா, ஒரு விழுக்காடு அந்த இதிலே வந்து ஒரு 7-8 அமைச்சர் பதவி கொடுத்தால் சிறப்பாக இருக்கும்னு. அதை எல்லாமே தமிழ்நாட்டில் பார்த்து நான் கூட எடுத்து ஷேர் பண்ணேன். நீ சொன்னதை போலவே வந்து 8 அமைச்சர் கொடுத்துருக்கிறார்கள். இது ஒரு விஷயம். அடுத்த ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் வந்து குறிப்பாக இன்று இருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கொடுக்குற மாதிரி இருக்கும் பொழுது, அவருக்கு சும்மா ஆதிதிராவிட நலத்துறை கொடுக்காமல், சும்மான்றக்கு நீங்கள் இதை சொல்லலை, அவருக்கு அதைத்தான் ஒதுக்க வேண்டும் என்பது இல்லாமல் அவருக்கு ஒரு மற்ற அமைச்சர் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும்னு முதலில் பதிவு போடுறதே நீங்கள் தான். இந்த 2 பதிவுமே வந்து இன்னைக்கு வந்து வெற்றி பெற்றிருக்கிறது. இதை தாங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
அதாவது தோழர், தமிழ்நாட்டில் வந்து நம்ம தலித் சமுதாயத்தினர் கிட்டத்தட்ட 25 விழுக்காடு இருக்கிறோம். அமைச்சர்கள் வந்து ஒரு 32-33 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, அந்த 32-33 அமைச்சர்கள்லேயும் எங்களுக்கு வந்து 25 விழுக்காடு அமைச்சர்களை வந்து எங்கள் தலித் சமுதாயத்துக்கு கொடுங்க. அதுதான் நம்ம டிமாண்ட். இது ஒன்றும் மிகப்படுத்திலாம் நம்ம கேட்கல. நீங்கள் சமூக நீதினாக்க எல்லா இடங்கள்லையும் அந்த ரேஷியோவை பார்க்கணும், பிரதிநிதித்துவம் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட அது 8 அமைச்சர்கள்ன்றது தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை போன ஆட்சியில், அது ஈவன் காங்கிரஸ் ஆட்சியும் சரி, திமுக அதிமுக ஆட்சியில் சரி, இதுவரை வந்து 8 அமைச்சர்கள் வந்து பட்டியல் சமூகத்திலேருந்து இல்லை. அதுலேயும் வந்து 6 அமைச்சர்கள் வந்து பறையர் சமூகத்திலையும், ஒரு அமைச்சர் வந்து தேவேந்திர குல சமூகத்திலையும், ஒரு அமைச்சர் வந்து அருந்தர் சமூகத்திலையும் கொடுத்து அவங்க 8 கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 8 அமைச்சர்கள்லேயும் வந்து முக்கியமான பொறுப்புகளும் வந்து அவங்க கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையாலுமே இது வந்து நம்ம வரவேற்கணும். இது ஒரு சமூக நீதி தான். இது ஆக்சுவலி இந்த கோரிக்கையை வந்து நான் கடந்த ஒரு 15 ஆண்டு காலமாக எழுதிட்டு இருக்கேன். தொடர்ந்து வச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஆட்சி காலத்தையும் வைத்திருக்கேன். ஆமாம், ஆட்சி காலத்தையும் வைத்திருக்கிறீர்கள். என்ன அது நிறைய அவங்களுக்கு காதுல கேட்கலையா பார்க்கலையா இல்லை, கிண்டல் பண்ணி போட்டாங்க. இது எப்படி வந்து சமூக நீதியாக இருக்க முடியும்? இது வந்து ஏன்னா இதுவரை அதிமுக திமுக 2 ஆட்சியிலையும் 3 பேருக்கு தான் கொடுத்தாங்க. ஒன்று பறையர், ஒன்று பல்லர், ஒன்று அருந்ததியர். அப்படி தான் கணக்கு இருந்துச்சு. திமுக ஆட்சியில் வேறு வழி இல்லாமல் கடந்த செப்டம்பர் 2024, அதாவது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, ஆட்சி இந்த 26 தேர்தல் முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு அமைச்சர் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அது மிகப்பெரிய அழுத்தம் வந்த பிறகு ஒரு அமைச்சர் கொடுத்தாங்க, உயர்கல்வித்துறை. ஆமாம். இப்போ நம்ம என்னன்னாக்கா, இது வந்து 8 அமைச்சர்ன்றது இந்த மக்கள் 25 விழுக்காடு இந்த நாட்டில் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட வந்து 25 விழுக்காடு என்று பெரும் சமூகம், மொத்த மக்கள் தொகையில் பெரும் சமூகம். ஈவன் 2 சமூகம் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க. ஒன்று பறையர், இன்னொன்று வந்து வன்னியர் சமூகம். 2 பேருமே ரேஷியோவில் பார்த்தா ஒன்றா இருப்பாங்க. இதுவரை வந்த ஆட்சியில் நான் இது சாதி கணக்குகளை சொல்கிறேன். கவுண்டர்களில் வந்து ஒரு 7-8 அமைச்சர்லாம் இருந்திருக்காங்க ஒரு பீரியடில். முக்கோலத்தூரில் 7-8 அமைச்சர்லாம் வந்திருக்காங்க. வன்னியர்களில் 7-8 அமைச்சர்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன், பறையர் சமூகம் இவ்வளோ பெரிய மெஜாரிட்டியாக இருந்து ஒரு அமைச்சர் இருந்திருக்கிறாங்க இதுவரை வரலாற்றில். இப்போ வேறு வழி இல்லாமல் 2 அமைச்சர் காங்கிரஸில் இருந்தாங்க. அப்போ வந்துட்டு கக்கனும் இன்னொரு அமைச்சர் வந்து பரமசிவன் 2 பேரும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இல்லை. அப்போ என்ன நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இப்படி அமைச்சர் ஆகிட்டாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் எல்லா உரிமையும் வந்துருமா? நாளைக்கே தலித் மக்கள் மீது நடக்கக்கூடிய வன்கொடுமையெல்லாம் தடுத்துருமா? அதிகாரத்துக்கு வந்துருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கோம். ஒபாமா ஆட்சியில் வந்து அதிபராகும் போது அமெரிக்காவில் ஒரு கருப்பின பெண் வந்து அழுதுகிட்டே இருந்திருக்கேன். நான் இதை அப்போ பார்த்தது. ஒரு பத்திரிகையாளர் வந்து அந்த அம்மா கிட்ட கேட்குறாங்க, வம்பு எடுத்தார், இப்போ உங்கள் ஆள் ஒருத்தர் அதிபராகிட்டார், நாளைக்கு கருப்பின மக்கள் மேலே இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருமான்னும் போது அந்த அம்மா கரெக்டாக சொன்னாங்க, சார், அதாவது எங்களுக்கு திறமை இல்லை, நாங்களாம் ஆளக்கூடாது அப்படின்னு நினைக்கிற இந்த தேசத்தில் எங்கள் ஆளுக்கும் திறமை இருக்குது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக எங்கள் ஒபாமா வந்திருக்கிறாரு. எங்கள் ஒபாமா மாதிரி யாரும் பேச முடியாது, எங்கள் ஒபாமா மாதிரி யாரும் நிர்வாகி கிடையாது. வெள்ளையர்களை விட சிறந்தவர்கள் எங்கள் கருப்பினம். ஆனால் அதனால எங்கள் கருப்பின பிரச்சனைலாம் தீர்ந்துன்னு சொல்ல மாட்டேன். கருப்பின மக்கள் பிரச்சனை என்பது நீண்ட நாள் பிரச்சனை. அது எங்களால் தான், எங்கள் போராட்டத்தால் தான் அது சாத்தியப்படுத்த முடியும். எங்கள் ஆளுக்கான இடம், அதிகாரம், அதை மட்டும்தான். அதே தான் நானும் இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த 8 அமைச்சர்களில் ஈவன் தாவேக்கா அமைச்சர்களையும் சேர்த்து சொல்ல வரேன். பெருமையாக சொல்லுவோம். நம்ம தோழர் வன்னியரசு மாதிரி ஒரு பணியை வந்து வேறு இதுவரை இருந்த அமைச்சர்களில் 9 மணிக்கு 10 மணிக்கு ஒரு அமைச்சர் அலுவலகம் வந்து திறந்துருக்கு அப்படின்னா அது ஏன் அந்த ப்ராக்டிஸ் வந்துச்சுன்னா, அவர் களத்திலே ரொம்ப நாள் இருந்திருக்காரு. சிறுத்தைகளுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது எங்கே போய் நிற்கிது பாருங்கள் இன்னைக்கு. அப்போ நமக்கு என்ன இது பார்க்கும்போது நமக்கு என்ன பெருமையாக இருக்குது அப்படின்னா, பத்திரிகைகள் எழுதுகிறாங்க, விகடனில் வந்து 9 மணி வரை ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர். இன்றைக்கி காலையில் நான் தோழர் வன்னியரசு சென்று காலையில் பேசினார். அப்போ கூட சொன்னேன், நான் 24 மணி நேரம் அந்த ஆஃபீஸ் திறந்து வைங்க அப்படின்னு. நான் சிறப்பு, திறந்து வைங்க, ஒரு ஆளை போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம சொந்த சம்பளத்தில் கூட நீங்கள் ஒரு ஆளை போட்டு வர்ற மக்கள் என்னைக்கா 2 மணிக்கு வந்தால் கூட அந்த ஆஃபீஸ் போய் புகார் கொடுக்க முடியும் நிலைமை உருவாக்குங்க அப்படின்னு. அன்றைக்கி இப்போ வருகின்ற ஒரு புகாரை ரிசீவ் பண்ணி வைங்க. அட்லீஸ்ட்
நீ உங்களால் உட்கார முடியுதோ இல்லையோ வர்றவங்க வந்து 24 ஹவர்ஸும் ஒரு மந்திரி ஆஃபீஸ் வந்து திறந்திருக்குன்னு நம்ம வந்து இந்தியாவில் இருந்துச்சுன்னா இதை விட மாடல் வேறு என்ன இருந்துட்டு போகுது. அதை கேள்வி கேட்டாக்க உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை ஓப்பனாக பேசுவோம். திமுக அரசாங்கம் வந்து ஒரு ஓபிசி மைண்ட் செட் உள்ள கவர்மெண்ட், ஓபிசி மாப் கல்ச்சர் உள்ள ஒரு கவர்மெண்ட். திமுக மட்டுமா இல்லை அதிமுகவுமா? அதிமுக இல்லை பாஜகன்றதுலாம் அது வந்து வெளிப்படையாகவே தெரியுது. நான் என்ன சொல்ல வரேன் தோழர், நான் பிற்போக்குவாதி அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் பாருங்க, அவனை நம்பிடலாம். நான் முற்போக்குவாதின்னு ஒருத்தன் சொல்லிவிட்டு பிற்போக்குத்தனமாக இருக்கிறதுக்கு அதுதான் நம்ம கொஸ்டின் பண்ணுறாங்க. நான் என்ன கேள்விப்பட்டிருக்கோம், இப்போ இவ்வளோ நாள் இருந்திருக்கிறாங்க. இப்போ விசிகாவே 8 அமைச்சரை வாங்குறதுக்கு அவர் அண்ணன் திருமாவை அவர் அலைகழித்த விஷயமா இருக்கட்டும், சோழ சண்முகத்தை அலைகழித்த விஷயமா இருக்கட்டும், இன்றைக்கும் சொல்கிறேன், அதை வந்து தாவேக்கா மறக்கக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா, அவங்கள ஆட்சியில் உட்கார வைத்த ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லியோ 4 கட்சியினுடைய தலைவர்களுமே வந்து தலித் சமுதாயம் சேர்ந்தவங்க. இன்னொரு படி மேலே போய் சொல்லி கவர்னரும். ரெண்டாவது, இப்போ நிறைய பேர் வந்து தலித்துகளுக்கு வந்து ஓட்டெல்லாம் வந்து தாவேக்கா பக்கம் போட்டாங்க அப்படின்னு. தலித்துகள் மட்டும் ஓட்டு போடல, எல்லாரும் தான் பெண்கள் போட்டிருக்காங்க, இளைஞர்கள் போட்டிருக்காங்க, எல்லாரும் போட்டிருக்காங்க. நம்ம அதையும் கிரிட்டிக்காக தான் பார்க்குறோம். எனக்கு விஜய் பிடிக்கும் அதனால் நான் ஓட்டு போட்டேன்றாங்க பார்த்தா நான் நம்ப மாட்டேன் எப்பவுமே. அது வந்து மோசமான ஓட்டு தான். ஆனால் 2 ஆட்சிகளும் சரியில்லை, ஒரு மாற்று வேணும்னு நம்பி போடுறான் பாருங்க, அந்த ஓட்டு வந்து வேல்யூபிளான ஓட்டு. அதையும் நான் கணக்கு பண்ணுறேன், ஒரே மாதிரி நம்ம கணக்கு பண்ணலை. அப்போ இவங்க நம்ம கேட்குற இத்தனை ஆண்டு கால ஒரு அமைச்சர் பதவி அவங்க கொடுத்துருக்கும்போது பாராட்டுறோம். அதே மாதிரி தான் அவர் தோழர் ராஜ்மோகனுக்கு வந்து ஊடகங்கள் எல்லாம் ஆயுதாடத்துறைன்னு எழுதினாங்க. அப்போ ஊடகத்துக்கு என்ன புத்தினா, ராஜ்மோகன் பறையர் சமூகம், அப்போ அவருக்கு ஆயுதாடம் தான் கொடுக்கணும். இதுதான் வந்துட்டு என்ன, இது காஸ்ட் மைண்ட் செட்டு. அதுக்கப்புறம் நான் என்ன எழுதுனேன் அப்படின்னாக்கா, எனக்கு மனசில் வச்சுக்கிட்டு நான் அன்பில் வச்சுக்கிட்டு, ஏன்னா இவரும் இருக்காருன்னு சொல்லிட்டு நான் மற்ற தொகுதியும் எழுதலை, கல்வித்துறை கொடுக்கணும்னு தான் எழுதினேன். கல்வித்துறையும் தான் எழுதியிருந்தேன். அது சரி, கல்வித்துறையும் தான் எழுதியிருந்தேன். விஜய் பார்த்துட்டாரு நினைக்கிறேன். அது உடனே அவங்க கல்வித்துறையை கொடுத்தாங்க. அவர் அமைச்சரும் என்னை கால் பண்ணி நன்றி தெரிவித்தார். இது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஆயுதாடுத்துறை அருமையான துறை, இல்லைலாம் சொல்ல வரல. இப்போ நீங்கள் ஒரு என்னுடைய ரெசல்யூஷன் என்ன தெரியுங்களா, என்னுடைய கோரிக்கை என்னென்னா, 5 லட்சம் பட்ஜெட், 5 லட்சம் கோடி தமிழகத்துடைய பட்ஜெட் ஒரு வருஷத்துக்கு, அதில் 1 லட்சம் கோடி நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு தலித் மக்கள் கொடுக்கணும். எனக்கு அதுலேயும் பெர்சன்டேஜ் கொடு. இப்போ நீங்கள் சப்ளான் அதை தானே சொல்லுது. ஆமாம், சப்ளானை தான் சொல்லுது. இப்போ வந்து நான் கல்வித்துறையில் 40,000 கோடி வருது, மருத்துவத்துறை வந்து 45,000 கோடி, டாஸ்மாக் வருமானம் வந்து 50,000 கோடி. கல்வித்துறையை விட மருத்துவத்துறையை விட டாஸ்மாகில் வருது அந்த பணம்லாம் எவ்வளோ பெரிய பணம்? ஆயுர்கால துறைக்கு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன், 3,850 கோடி தான். இந்த 3,850 கோடியை இருக்கக்கூடிய சொற்ப பணத்தில் வன்னியரசுடைய வேலை 1 லட்சம் கோடி ஒரு துறையை மாதிரி அவர் பண்ணுறாரு. அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஆயுர்கால துறைக்கு அடுத்து நிதியும் கூட ஒதுக்கணும். இந்த நேர்காணல் மூலமாக வருகின்ற பட்ஜெட்டில் எங்களுடைய கோரிக்கை, ஆயுர்கால நலத்துறைக்கு 6,000 கோடி பணத்தை கொடுக்கணும். 3,850 கோடி எங்களுக்கு 10ல் 6,000 கோடி வந்து அதை வந்து கொடுக்கணும், செய்வார் நம்புகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கு, நீங்களே எல்லா வகையான கேள்விக்கு ஏற்ற பதிலை சொல்கிறீர்கள், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் சொன்ன அந்த கருத்து பிரகாரம் புரட்சி அம்பேத்கரே பதிவு செய்கிறார், நான் வந்து இடஒதுக்கீடை வாங்கி கொடுக்குறேன், அதே மாதிரி தனி தொகுதியிலையும் வாங்கி கொடுக்குறேன், நாளைக்கு இவர்கள் வெற்றி பெற்று சென்றால் அமைச்சரவையை அந்த வகையில் கொடுப்பார்களா அப்படின்னு அவர் கனவு காண்றாரு. அதை மையமாக வச்சு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறீங்க. இப்போ அது நடந்துருச்சு. இப்போ இந்த நிகழ்காலத்தில் தொடர்ந்து இன்று நேற்றல்ல தொடர்ந்து ஆணவ படுகொலைக்காக போராடுகிறீர்கள். அதை நீங்கள் நேரடியாக நினைத்திருந்தால் முதல்வரிடம் கூட கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு பதிவாக கூட போட்டிருக்கலாம். ஏன்னா உங்கள் பதிவை பார்த்த பிறகு அமைச்சர் பதவியை கொடுக்குறாங்களே, அப்போ இதையும் அவங்க செய்திருக்கலாம். நீங்கள் அதையெல்லாம் விட்டுட்டு, உங்களுக்கு எல்லா சோர்ஸுமே இருக்குது, நீங்கள் நேரடியாக வந்து முதல்வரை சந்திப்பதற்கான எல்லா வழிகளும் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து தேர்தல் வேலைகளை கூட அவ்வளோ பெருசாக நீங்கள் செய்ய மாட்டேங்க, நம்மளே பார்த்துருக்குறோம். ஆனால் சமூக பணியை வந்து ஒரு பெரிய புரட்சி அம்பேத்கர் தொடர்ச்சியாகவே செய்து கொண்டிருக்கிறதுன்றதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போ இதெல்லாம் மையமாக வைத்து செயல்படுகிறத நாங்கள் நம்புகிறோம். இப்போ எதற்காக வந்து நீங்கள் நேரடியாக இந்த கருத்துக்களை எல்லாம் போய் ஆணையத்திடம் சொல்கிறீர்கள்?
இப்போ அதாவது ஆணவ படுகொலை தடுப்பதற்கான தனி சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கடந்த அரசாங்கம் உருவாக்குச்சு. ஆனால் அது இயங்கவே இல்லை. இப்போ இந்த அரசாங்கம் இயக்குவதை போல் தோன்றுகிறது. நீங்கள் இப்போ நேரடியாக 25, 26 2 நாட்களில் ஏறக்குறைய 20க்கு மேற்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக அழைத்து வந்து நேரடியாக அந்த ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு செய்தி கிடைத்திருக்கிறது. நம்மளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது ஏன் அப்படி நேரடியாக அங்கே போகிற அளவுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது? இல்லை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஆணவ கொலைக்கான தனி பில்லை நான் உருவாக்கின பிறகு நான் ராகுல் காந்தியை பார்த்து நேரடியாக கொடுத்துருக்கேன். ராகுல் ஐயாவும் நேரடியாக பார்த்து அவர் கையில் வந்து பார்த்து எந்த ஆண்டு? 2022 ஆண்டுல அவர் கையில் கொடுத்துட்டேன். அப்போ ஏதாவது நடந்திருக்கிறதா? அதற்கு 2022 ஆண்டில் அவர் கையில் கொடுக்கும்போது என்கிட்ட வந்து எம்பி ஜோதிமணி கூப்பிட்டு சொன்னாங்க. அவருடைய அந்த நடைப்பயணத்தில் இருக்கும்போது அந்த கேரவனில் வந்து இந்த புக்கும் வைக்காதீங்க, இந்த டிராஃப்டை மட்டும் வைங்க, இதை நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், அவர் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் அந்த நடைப்பயணத்தின் போது எனக்கு கடிதம் அனுப்பினார். வந்து நீங்கள் இதில் கலந்துக்கணும்னு சொல்லி அவர் ஓனாகவே சைன் பண்ணி இந்த அனுப்பியிருக்கிறார். 3 பேருக்கு அனுப்பினார். ஒன்று கலந்து கொண்டீர்களா? நான் அந்த பிகினிங் போராட்டத்தில் அந்த துவக்கம் கன்னியாகுமரி கலந்துக்கிட்டேன். யார் அந்த 3 பேர்? தலைவர் திருமானனுக்கு அனுப்பியிருந்தார், அதே மாதிரி கமலஹாசனுக்கு அனுப்பியிருந்தார், அப்புறம் எனக்கு அனுப்பியிருந்தார். பரவாயில்லையே, சிறப்பான ஒரு செய்தி. அப்போ அனுப்பிட்டு அதுக்கு ரெண்டாவது வந்து என்னன்னா இதை கொண்டு போய் ஒரு கையில் கொடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொண்டு கிட்டத்தட்ட வந்து அவரிடம் வந்து ஒரு 20 நிமிஷம் டைம் எடுத்து கன்னியாகுமரியில் சந்தித்து 20 நிமிடம் இதுக்குன்னே எடுத்து அந்த பில்லில் என்னென்னலாம் இருக்கோ சொன்னால் அவர் வந்து வச்சிருங்கன்னு சொல்லிட்டார். இது போக பாஜகவினுடைய அமைச்சர் சமூக நலத்துறை அமைச்சர் அவரையும் பார்த்து காலகட்டத்தில் கொடுக்குறீங்க. ஆமாம், நம்ம அந்துவாலை அவரை பார்த்தோம். ராமதாஸ் அந்துவாலை அவர்கிட்டையும் பார்த்து கொடுத்துட்டு நேரடியாக கொடுத்தேன். அவர் பெரிய போராளி. ஆமாம், இது மட்டும் இல்லாமல் ஏன் சொல்கிறேன்னாக்க நமக்கு எனக்கு வந்து மாற்று கருத்து பாஜக மேலே 1000 விமர்சனம் இருக்குது. பாஜக RSS என்றைக்கு நமக்கு எனிமி. ஆனால் ஒரு கட்சியாக இருக்கும்போது லாபி ஒர்க் பண்ணும்போது வேறு வழி இல்லாமல் சந்திக்க வேண்டிய நிலைமை வரும். நம்ம இதெல்லாம் வந்து அங்கே வந்து நம்ம கொள்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம உள்ளே புஷ் பண்ணணும்னா பார்க்கணும். ஈவன் 45 எம்பியை பர்சனலாகவே பார்த்து கொடுத்துருக்கேன். எல்லா எம்பிக்களுமே எனக்கு ஹோப் கொடுத்தாங்க. ஈவன் கனிமொழி பேரே சொல்கிறேன், அவங்களையும் கொடுத்துருக்கேன். டெல்லி வீட்டிலே போய் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து அந்த வாகினி ரிப்போர்ட்டை சக்தி வாகினி உச்சநீதிமன்றம் வந்த தீர்ப்புக்கு பிறகு போய் 45 எம்பியும் பார்த்து கொடுத்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரிடமும் அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, நான் கண்டிப்பா இது மேல கவனம் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். 2022 செப்டம்பர்ல. அதன் பிறகு அவர் வந்து ஆணவ கொலை தனிச்சட்ட தேவையில்லைன்றது எனக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்திச்சு. நான் சொன்னாரு, ஆமா தனியாக அந்த சட்டம் தேவையில்லைன்னு சொன்னது எனக்கு உண்மையான பர்சனலா வருத்தமா இருக்கு. அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் கூட கொடுத்திருந்தாரு சந்தித்து. என்னிடம் வந்து அவர் என்ன சொன்னார்னா, இதன் மீது நான் கவனம் வைக்கிறேன்னு சொன்னவர் அடுத்த வருடமே தேவையில்லைன்னு சொன்னார். எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, எனக்கு ரொம்ப கொஞ்சம், ஏன்னா 45 எம்பிக்கள், பாஜகனுடைய அமைச்சர், அதுக்கப்புறம் ராகுல் காந்தி, இவ்வளோ பேரும் இப்போ அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு ஒரு பலனும் கிடைக்கல. எனக்கு இன்னமும் நான் சொல்கிறேன், விஜயை பார்த்து ஒன்று கொடுத்துட்டு வரோம் அப்படின்னா அவர் விஜய் மீதும் வந்து விஜய் வந்து ஓப்பனாக ஆணவ கொலை தனிச்சட்ட தேவைன்னு சொல்லியிருக்கணும். ஈவன் அவர் அந்த கவின் ஆணவ கொலைக்கெல்லாம் அவர் கொஞ்சம் கண்டிக்கல. வருத்தம் தான், எனக்கு கண்டிக்கணும் அவர். அப்போ வந்து அதனால தான் என்ன சொல்லணும்னா, அவர் ஆணையம் போட்டிருக்காங்க. இந்த ஆணையம் வந்து ஆணையத்தில் வந்து அனைத்து ஆவணங்களும் கொடுக்கணும். இப்போ ஆணையத்தில் வந்து இதுவரை வந்ததெல்லாம் தலைவரே சொன்னார், ஆணைய தலைவரே எல்லாம் மெமரண்டம் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம ஒரு 6000 பக்கம் கொண்ட டாக்குமெண்ட் 6000 பக்கம் கொடுத்துட்டேன். இன்னும் 20000 பக்கம் இருக்கு. நான் அதையும் சொல்லிட்டேன், அது தேவைப்பட்ட அந்த 20000 பக்கத்தையும் நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம். தயார் நிலையில் வச்சிருக்கோம். கரெக்டாக இருக்கு எல்லாமே ஆவணங்கள். கடந்த எத்தனை ஆண்டுகளுக்கான அந்த 20 ஆண்டுகள் 2005 இருந்து 2026 வரை கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளுக்கான ஆணவ படுகொலையால் பாதிக்கப்பட்டவருடைய ஆவணங்கள், வழக்கு விவரங்கள், FIR, குற்றப்பத்திரிகை, கோர்ட்டு அஃபிடேவிட்டு, டெஸ்டிமனி, ஜட்ஜ்மெண்ட் காப்பி, மெடிக்கல் எவிடன்ஸ் எல்லாமே 20000 பக்கங்கள் கழிப்பு. எனக்கு தெரியும், இந்தியாவில் இது மாதிரி ஒரு செயல் யாரும் செய்திருக்க மாட்டேன்னு எண்ணுகிறேன். இது இந்த ஆவணங்கள்லாம் நம்ம கொடுக்குறது நோக்கம் என்னன்னாக்க, நாளை பெண்ணை வந்துட்டு நாங்கள் அவங்க வந்து மறுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். சிறப்பு. இதை வந்து மறுத்துடக்கூடாது. நீங்கள் என்ன வேணாலும் கேள்வி நான் கொடுக்குறோம், எல்லாம் நான் கொடுக்க தயாராக. நீங்கள் வந்து இங்கே விட்டுடுங்க. நீங்கள் உங்கள் ராஜஸ்தான்லேருந்தே வேணுமா சொல்லுங்கள், எடுத்து வந்து கொடுக்குறோம். பீகார்லேருந்து வேணுமா? ஆமாம். ஏன்னா நேஷனல் லெவல்லையே
ஒரு ஸ்டடி பண்ணி அது கிட்டத்தட்ட ஒரு 48 கேஸ் வச்சிருக்கேன். தமிழ்நாடு கேஸ் இல்லாமல் நேஷனல் லெவல்லையும் ஸ்டடி இந்திய பண்ணி அளவில் ஒரு 48 ஆணவ படுகொலைகள் இந்தியாவில் தடுப்பதற்கான சட்டம் மற்ற எந்த மாநிலத்தில் இருக்கிறது? எங்குமே இதுவரை இல்லை. இதுல நிறைவேற்றின சொன்னா கர்நாடகாவில் வந்து மசோதா தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு, இன்னும் சட்டமாக்கப்படவில்லை. எங்குமே இல்லையா? எங்குமே கிடையாது இந்தியாவில். 2000 உச்ச நீதிமன்றம் வந்து பரிந்துரை செய்து இத்தனை ஆண்டுகள் கழித்து இல்லை, நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2011லயே இதுல நேஷனல் லா கமிஷன் ஒரு பில்லு கொண்டு வந்துட்டாங்க தோழர். அது பார்லிமெண்ட்ல டேபிள் கூட பண்ணப்படல. 2011 தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அன்லாஃபுல் அசெம்பிளி இன்டர்ஃபியரன்ஸ் வித் ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமோனியல் அலையன்ஸ் இந்த டிராஃப்ட் பேர். அதன் பிறகு நேஷனல் விமென் கமிஷன் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க, தனியாக நீங்க ஆணவ கொலை தனிச்சட்டம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு. காங்கிரஸ் அரசாங்கம் அப்போதைய சட்ட அமைச்சராக இருந்த வீரப்பு மொய்லியும் உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரமும் நாங்கள் விரைவில் ஆணவ கொலை தனிச்சட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. இந்திய அளவில் 2014 தான் சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்குதுன்னா, இந்தியா முழுவதும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புது, அந்த எல்லா ஸ்டேட்டும் வந்து எந்தெந்த மாநிலங்கள்ல ஆணவ கொலை நடக்குதுன்றதை எங்களுக்கு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுக்குது. 22 மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் ஆணவ கொலை நடப்பதாக சுப்ரீம் கோர்ட்ல வந்து கொடுத்துட்டாங்க. தமிழக அரசு இருக்குன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, நடுநிலை வைக்குதோ, பெண்டிங், அப்படியே ஸ்டில் பெண்டிங். அப்ப இதெல்லாம் நேஷனல் லெவலில் நடந்த முன்னெடுப்புகள். இது இல்லாம நம்ம வந்து கலெக்ட் பண்ண உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் 54 இருக்கு. இது போக மற்ற நீதிமன்றங்களை கலெக்ட் பண்ண தீர்ப்புகள் 79 இருக்கு. தமிழகத்தில் நாங்கள் கடந்த 30 ஆண்டுகளை கடத்த அந்த 7 ஜட்ஜ்மெண்ட்டும் வச்சுருக்கோம், ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் சார்ஜ் ஷீட். நீங்கள் நினச்சி பாருங்க, அதுவே ஒரு 2000 பக்கம் 2000 பக்கம் இருக்கும். ஒரு கேஸுக்கு சொல்ல வரேன், எல்லாம் இருக்குது. குறிப்பாக அந்த சக்தி வாகினி கேஸ் அப்படிலாம் இருக்குது. இருந்தாலும் பயப்படுறாங்க. நான் ஏற்கனவே என்ன பயம் உங்களுக்கு? காஸ்ட் உடைக்குது இல்லை. நீங்கள் வந்துட்டு என்னன்னா, நான் ஒரு ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிக்க எனக்கு 25 வருஷம் ஆச்சு தோழர். காதலுக்கு என்ன தடைன்னு சொல்லுவாங்க, எது தடையா இருக்குன்னுவாங்க? காதலுக்கு வந்து சாதி தான் தடையா இருக்குன்னுவாங்க. அது பொய். அது பொய். காதலுக்கு சாதி தடை இல்லை, சாதிக்கு தான் காதல் தடை. சரி. சாதியை வந்து காஸ்ட் இது லவ் வந்து காதல் உடைக்கிறது. அவன் வந்து காதல் ஒழிச்சா அவன் கவலை கிடையாது, ஜாதி உடையுது. அதனாலதான் வந்து என்ன பண்றான், கொண்டு வர மறுக்கிறான். இப்ப வந்து நீங்க இதுவரை அவன் இந்தியன் சிஸ்டத்துக்குள்ள ஜாதின்றது நம்முடைய ப்ரைடு, ஜாதி என்பது தான் நம்ம அடையாளம் சொல்லும்போது இதை எங்கே ஜாதி கலப்பு வந்துரும்ன்றதுக்காக இது கொண்டு வந்தால் பயப்படுறாங்க. இன்னும் ஒரு கூட்டத்தில் வந்து இவர் சொன்னார், குளத்துருமணி அவர்கள் சொன்னார், நான் சொன்னேன் ஒரு கூட்டத்தில், திமுகவுடைய அமைச்சர்கள் எல்லாம் சாதியை இடைநிலை சாதி மனோபாவத்தில் இருக்கிறாங்கன்னும் போது குளத்துருமணி சொன்னார், அண்ணன் குளத்துருமணி சொன்னாங்க, அமைச்சர்கள் மட்டும் சொல்லாதீங்க, அனைத்து மாவட்ட செயலாளரும் சேர்த்து சொல்லுங்கன்னாரு. அது பரபரப்பாச்சு. ஆமாம், அவர் சொன்ன கருத்தை நான் முழுமையாக உள்வாங்கிறேன். அவர் ஏன்னா அது நம்ம ஒத்துக்கணும் தோழர். நீங்கள் எப்போ பார்த்தாலும் தமிழ்நாடு ஆன்டி பிராமின் ஸ்டேட்டுன்னு மட்டும் அதுதான் உண்மை, ஆன்டி காஸ்ட் ஸ்டேட் கிடையாது. இந்த 3% பிராமண எதிர்ப்பு மட்டும் இருக்கிறதே தவிர, பிராமண எதிர்ப்பு மட்டும்தான் இவங்க சமூக நீதினு பேசினாங்க. பிராமணர் தான், இன்னும் பிராமணியம் கூட இல்லைன்றீங்களா? நான் என்ன சொல்றேன், பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடை வந்து இவன் சமூக நீதினு சொல்றான், தலித்துகள் இடஒதுக்கீடை சலுகைன்றான், உங்களுக்கு சலுகை கொடுத்துருக்காங்கன்றான், நமக்கு சமூக நீதி கிடைச்சிருக்குன்றான். இது இந்த லென்ஸ் எப்படி, இது எப்படி உங்களுக்கு தோணுது? அப்ப நம்ம இது வந்து இது 2 பேரும் சமூக நீதி தானே. நான் இன்னொன்னு கேட்குறேன், இங்கே கொடுக்குற இடஒதுக்கீடு மேலே விமர்சனம் எனக்கு இருக்குது. என்ன விமர்சனம்னா, கடந்த 60 ஆண்டு கால இடஒதுக்கீடு வரலாற்றில் 1968 பிசி ரிசர்வேஷன் 25, இன்னைக்கு 50 ஆயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு 16 எஸ்சிக்கு, இன்னைக்கு 18 ஆயிருக்கு. இந்த 55 ஆண்டு கால ரிசர்வேஷன் வரலாற்றில் பிசி ரிசர்வேஷன் 2 மடங்காயிருக்கு, எஸ்சி ரிசர்வேஷன் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதிநிதித்துவம் அடிப்படையில் அம்பேத்கர் வந்து ரிசர்வேஷனில் எங்கேயாவது பிரதிநிதித்துவ அடிப்படையில் இடஒதுக்கீடுன்னு சொல்லியிருக்காரான்னு கேளுங்க, காட்டுங்க. சோஷியலி, எஜுகேஷனலி, பொலிட்டிக்கலி யாரெல்லாம் வீக்கர் செக்ஷனோ அவங்களுக்கு தான் சம வாய்ப்பு கொடுத்து சம அந்தஸ்து, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவல் ஸ்டேட்டஸ், சம வாய்ப்பு கொடுத்து சம அந்தஸ்து உண்டு பண்ணுவது. ஒரு கிணறு இருக்கு, கிணத்துல 25 அடியில் ஒருத்தன் தொங்குறான், 15 அடியில் ஒருத்தன் தொங்குறான், 5 அடியில் ஒருத்தன் தொங்குறான், சில பேர் கிணத்து மேலே இருக்கிறான். அந்த 25 அடியில் தொங்குற மேலே வரணும்னா 25 கை கொடுக்கணும், 15 அடியில் தொங்குறோம் மேலே வரணும்னா 15 அடி கை கொடுக்கணும், 5 அடியில் தொங்குறோம் மேலே வரணும்னா 5 அடி கை கொடுக்கணும். இவன் என்ன கேட்குறான், எனக்கு மட்டும் 5 அடி கொடுத்துட்டு ஏன்டா அவனுக்கு 15 அடி கொடுக்குறான்றான். டே, அவன் கிணத்து ஆழத்தில் இருக்கிறான், கயிறு கொடுக்க வேண்டி இருக்குன்ற
சொல்ல வேண்டிய ஒப்புமை சிறப்பாக. ஒன்று. 2, மோடி என்ன பண்ணாருன்னா கிணத்து மேலே இருக்கிறவனுக்கு இப்போ கயிறு கொடுத்துருக்காரு. எக்கனாமிக் இடபிள்யூஎஸ் இருக்குல்ல, கிணத்து மேலே இருக்கிறவங்க இடபிள்யூஎஸ், எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், அதுலேயும் பாருங்க 8 லட்சம் உள்ள வர ஏழைன்றாரு. இப்போ நம்மலாம் ஏழைனாக்கா 60,000 வருஷத்துக்கு, அவங்க ஏழை வந்து 8 லட்சம்ன்றாரு. சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன், 1 இயருக்கு இத்தனை பெர்சன்டேஜ் அதே தான் எங்களுக்கும், தேவருக்கு இத்தனை பெர்சன்டேஜ் மக்கள் தொகை அதே தான் எங்களுக்கு. அப்படின்னா எங்களுக்கு என்ன சிறப்பு இருக்கு? பெர்சன்டேஜ் கிடையாது, சமூகத்தில் யார் ஒடுக்கப்பட்டிருக்கா? 25 விழுக்காடு பட்டியல் சாதி மக்கள் இருக்கிறோம் என்று சொன்னா 25 விழுக்காடு நிலமும் கையில் இருக்கா? 25 விழுக்காடு பேங்க் பேலன்ஸும் கையில் இருக்கா? இல்ல 25 விழுக்காடு பேருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அரசியல்லையோ தனிநம் இதுல போடுங்க. இப்ப நான் என்ன அரசியல் அடுத்த கோரிக்கை என்னன்னாக்கா, அரசியல் கட்சி இடஒதுக்கீடு வேணும். இனிமேல் அரசியல் கட்சி கொண்டு வராங்கல்ல, 65 மாவட்ட செயலாளர் 25 விழுக்காடு அப்படி சட்டமாக்குங்க. பொலிட் பியூரோ இருக்கு, செயற்குழு இருக்கு, பொதுக்குழு இருக்கு, அதுல 25% வந்து பட்டியல் சாதி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க. அரசியல் கட்சி இடஒதுக்கீடு கொண்டு அதுதானே பிராக்டிஸ் ஆகும். வெறும் நான் பட்டியல் சாதி மக்களுக்கு மட்டும் கேட்கல, பெண்களுக்கு கொடுங்கன்ற. 50 விழுக்காடு பெண்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆண் வாக்காளரோட பெண் வாக்காளர் அதிகம். 10 லட்சம் தெரியுமா உங்களுக்கு? ஆமாம். இப்போ முறை 12 லட்சம் 5 லட்சமே. ஆனால் ஆண் வாக்காளரோட பெண் வாக்காளர் அதிகமாக இருந்தும் சட்டமன்றத்தில் நம்ம பெண்கள் எத்தனை பேர் வந்து அப்போ என்னவா இருக்காங்கன்னா, பெண்களை பொலிட்டிக்கல் லேபராக வச்சிருக்காங்களே தவிர பொலிட்டிக்கல் லீடராக வைக்கல. அரசியல் கூலிகளாக பெண்களை வச்சிருக்காங்க தவிர அரசியல் தலைவர்களாக மாற்றல. யாருடைய தப்பு? பெண் தலைவர்கள்னு இன்னைக்கு அரசியல் வந்து கண்மூடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்மூடி தவிர வேற எந்த பெண்ணா தோணுதா ஒரு தலைவர் வந்திருக்காங்கன்ட்டு? அப்போ நம்ம விமன் பிரதித்துவம் இல்லை, பட்டியல் சாதி மக்களுக்கான பிரதித்துவம் இங்கே பெருசாக இல்லை. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கேட்கணும்ல, இதை யார் கேட்கறது? இது வந்து என்னமோ எங்களுக்கு வந்து அதை வந்து என்ன எழுதுனாங்கன்னா, இந்த பிரதித்துவம் கொடுத்தா மட்டும் எல்லாம் மாற்றம் வந்துட போதா? அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டீங்க, அதில் கேள்வி கேட்கும்போது ரொம்ப நுணுக்கமான ஒரு கேள்வி, ரொம்ப அருமையான கேள்வி கேட்டீங்க. அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் சமூக பணி செய்கிறீங்கன்னு தான் ஆரம்பிச்சிங்க. அம்பேத்கர் தெளிவாக சொல்கிறார், அரசியல் மாற்றத்தால் ஒன்றும் நடக்காது, சமூக மாற்றம் தான் இங்கே விடுதலை கிடைக்கும் அப்படின்ற புரட்சியாருடைய கோட், தெளிவான ஒரு கோட்பாடு. அந்த சமூக மாற்றத்துக்கு அரசியல் அதிகாரம் ஒரு கருவியை தவிர அரசியல் அதிகாரத்துக்கு சமூக மாற்றம் அல்ல. அவன் சமூக மாற்றத்தை உருவாக்க என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, சமூக மாற்றம் உருவாக்குறதுக்கு பொலிட்டிக்கல் இது ஒரு பவர். நான் என்ன சொல்றேன், அரசியல் பிரயத்துவம் ஒரு கருவி, லேண்டு ஒரு கருவி, எஜுகேஷன் ஒரு கருவி, அது இல்லாமல் நான் தலித்து மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது கருவி. இப்போ நான் என்ன கேட்குறேன்னாக்கா, அவன் ஆண்டாண்டு காலமாக இப்போ நம்ம ஒரு வன்னியர் அம்மா அழுகுறாங்க பொது விசாரணையில் வந்து. அவங்க சொல்கிறாங்க, இப்போ பேட்டி கொடுக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி என்ன குத்துச்சுன்னா, அவங்க சொல்கிறாங்க இந்த சாதி ஒழியணுன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், வன்னியர் பையன், கொன்னது கிறிஸ்துவ நாடார். சாதி ஒழியணும் சார் சொல்கிறாங்க பாருங்க. இது எங்கே தெரியுமா இருக்கணும்? இளவரசனை கொன்னாம பாருங்க, அவன் யோசிக்கணும். அதே தர்மபுரி மண்ணில் இருந்து ஒரு வன்னியர் தாய் வந்து இந்த பக்கம் வந்து பாருங்க, அந்த அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நமக்கு ஏன் அந்த அம்மாவை வந்து நம்ம பிரித்து பார்க்கல? அவங்க ஒரு இப்போ அந்த தர்மபுரி வந்து நாக்கின்கோட்டா நத்தங்காலனியில் 300 வீடு இருந்து சாம்பலாச்சு. அந்த மண்ணிலேருந்து வந்த ஒரு வன்னியர் அம்மா இன்னைக்கு இங்கே சாதி ஒழின்னு ஒரு பையனை பழி கொடுத்துருக்குறாங்க சாதியால். இப்போ என்ன இதெல்லாம் எப்படி பார்க்குறது சொல்லுங்க பார்ப்போம். இப்போ எவ்வளோ ஒரு இப்போ நம்ம இங்கே இன்னைக்கு வந்ததில் வந்து எத்தனை நான் தலித் கல்லர் வீட்டிலே கொண்டிருக்காங்க. இது வெறும் அப்போ இவ்வளோ ஒரு கொடூரமான பாதிப்பு இருக்குது. இது எல்லாம் கொடுக்கணும் அப்படின்றக்காக இதை பலப்படுத்தணுன்றதான் எங்கள் நோக்கம். இந்த ஆணையத்தை பலப்படுத்தி அதனால நேரடியாகவே நீங்கள் அவர் மறுக்கக்கூடாது. பாதிக்கப்பட்டவர்கள் உணவு கொடுத்தீங்க. ஆமாம், அவருடைய அணுகுமுறைகள் அதை எப்படி அவர் ஏற்ற கண்டிப்பாக கமிஷன் வந்து ரொம்ப நான் வரவேற்கிறேன். ஆனால் அவங்களுடைய ஒரு ஹானரபிள் ஜட்ஜ் KN பாஷா அவர்களும் பழனிக்குமார் அவர்களும் அதுக்கப்புறம் நம்மளுடைய காவல்துறை உயர் அதிகாரி அவர்களும் எல்லாருமே வந்து ராமநாதன் அவங்க 3 பேருமே அதை நல்லா வெல்கம் பண்ணாங்க. 2 நாள் டைம் கொடுத்தாங்க, முழுமையாக வந்து ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ண. நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், இன்னும் கூட பாதிக்கப்பட்ட மக்களை நான் கூப்பிட்டு வரேன். எனக்கு இன்னொரு அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா ஒவ்வொரு ரீஜனிலும் கூட இந்த கூட்டத்தை நடத்த தயாராக இருக்கும். அவங்களை வரவழைச்சு ரீஜனா மதுரையில் ஒரு மண்டலம், மதுரை, திருச்சி, மேற்கு, கிழக்கு, அவ்வளோ பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள்
ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னாக்கா இது உள்ள என்ன நடக்குதுன்றது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இது வெறும் தேவையா இல்ல தேவையில்லையா அவங்க புரிந்ததாக நீங்க நம்புறீங்களா? நம்புறேன், நீதிபதி வந்து புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க. நிச்சயமாக இவர் மூலமாக கிடைக்கும் என்று நம்புறீங்களா? கிடைக்கும்னு ரொம்ப ஆழமா நம்புறேன். ஆழமா கிடைக்கணும் நம்புறீங்க. கிடைக்கணும்.